ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி அண்ட் சங்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேட்ஸ்க்கான குட் டச் அண்டு கேட்ஸ்க்கான பேட் டச்சஸ். கேட்ஸோட உடம்புல எந்தெந்த பகுதிகளை நம்ம தொடலாமோ, அவங்களுக்கு எந்த பகுதிகளை தொட்டால் நம்மளை ரொம்ப பிடிக்குமோ, இது எல்லாமே குட் டச் அப்படின்னு சொல்லலாம். கேட்ஸை பொதுவாக தொடுறப்ப எங்கெங்கெல்லாம் தொட்டால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதோ, அவங்களுக்கு மேலே ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் உருவாக்கக்கூடிய தொடுதல் எல்லாமே பேட் டச் அப்படின்னு சொல்லலாம். கேட்ஸை நம்ம தொட்டு விளையாடுறப்ப அவங்க நம்மளை கடிக்கவே கூடாது, நம்ம மேலே நல்ல பாண்டிங்காக இருக்கணும், ரொம்ப பாசமாக இருக்கணும், அளவுக்கு அதிகமான அஃபெக்ஷனை நம்ம மேலே காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குட் டச்லாம் என்னென்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தலைப்பகுதியில் அதிகப்படியான பகுதி நல்லா குட் டச் பண்ணக்கூடிய பிளேஸாக தான் இருக்கும். இப்போ கீழ்த்தாடு பகுதியில் நம்ம இந்த மாதிரி வர்டி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க நம்ம மேலே பாண்டிங்காக இருக்கிறதுக்கு இந்த தலைப்பகுதியை நம்ம அதிக அளவு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பின்கழுத்து பகுதி, சைட் பார்ட், 2 காதுகளுக்கு மத்தியிலையும் நம்ம டச் பண்ணலாம். அந்த மாதிரி வருடி கொடுக்கறது, இந்த மாதிரி மசாஜ் ஜென்டலாக பண்ணுறப்ப அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங்லாம் அவங்களுக்கு நம்ம மேலே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணலாம். 2 காதுகளுக்கு நடுவில் நம்ம மசாஜ் பண்ணுறப்ப அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே நிறைய சுரப்பிகள் இருக்கிறதால கேட்ஸ் ஃபெரமோன் சொல்லக்கூடிய இயற்கை மணமூட்டிகள் அந்த சுரப்பிகள் மூலமாக சுரந்து அவங்களுக்கும் நமக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கும், நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கும், அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம மேலே நல்ல அஃபெக்ஷனை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான குட் டச் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் கடிக்கும், எல்லா பூனைகளையுமே கடிப்பாங்க, அவங்கள தொட்டாலே கடிப்பாங்க அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. கேட்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே கடிக்க மாட்டாங்க. அதுலேயே நம்ம தொடக்கூடிய பகுதிகளை தொடுறப்ப சுத்தமாக கடிக்கவே மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் பூனைகள் கடிக்கிறாங்க, அதுவும் ரேராக 100ல் 1-2 கேட்ஸ் கடிப்பாங்க. அதுக்கும் நிறைய காரணங்களோடு தான் அவங்க கடிப்பாங்க. அதனால் இந்த பயம்ன்றது இப்போது அளவுக்கு அதிகமாக மக்களிடையே இருக்கிறதால குட் டச் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தொடுறப்ப சுத்தமாக நம்மளை கடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய பெட் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸில் குழந்தைங்களை கடிச்சு விட்டுறாங்க அப்படின்றது நிறைய பெட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட் பேரண்ட் அவங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லி கொடுக்கணும். இப்போ சின்ன குழந்தைங்கள கேட்ஸை எப்படிலாம் நம்ம தொட்டு விளையாடணும், எங்கெங்கெல்லாம் தொட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க உங்களை கடிக்க மாட்டாங்க, நல்ல அஃபெக்ஷனாக இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் எஜுகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அதை கற்றுக்கிட்டு குட் டச் மட்டும் பண்ணுறப்ப அவங்கள கடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. குழந்தைகள் எதிர்பார்க்குற விஷயம் என்ன, நம்ம வீட்டில் பெட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நல்லா விளையாடணும், க்ளோஸாக இருக்கணும், நல்லா பாண்டிங்காக இருக்கணும், அஃபெக்ஷனாக இருக்கணும், நல்லா தூக்கி கொஞ்சணும் அப்படின்ற ஆசையில் தான் அவங்க தொடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்கள குட் டச் மட்டும் பண்ணி விளையாடுறப்ப கேட்ஸ் எந்த சூழ்நிலையிலையுமே கடிக்க மாட்டாங்க. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இதை கட்டாயம் சொல்லித்தரணும். இப்போது என்னோடய குழந்தை தான் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ காதுகளுக்கு இடையில மசாஜ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி முதுகு பகுதியில் மசாஜ் கொடுப்பாங்க, கழுத்து பகுதியில் மசாஜ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க டெய்லியுமே விளையாடுவாங்க. எப்போ கூப்பிட்டாலுமே கேட்ஸ் ஓடி அவங்க மடியில் படுத்துக்கிறது, அவங்க பக்கத்தில் படுத்துக்கிறது, அவங்க மேலே நல்லா க்ளோஸ்டாக பாண்டிங்காக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க பண்ணக்கூடிய குட் டச் தான். இதை நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம், நாமளுமே குட் டச் மட்டுமே அவங்கள பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பாசமாக இருப்பாங்க. கேட்ஸ் மாதிரி பாசக்கார பசங்க உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அவங்களுக்கு எப்படி அன்பை வெளிக்காட்டுறதுன்றது தெரியாது, ஆனால் அவங்க எப்படி அன்பை வெளிக்காட்டுவாங்க, அவங்களோட அன்பை நம்ம எப்படி பெறணும் அப்படின்றத இந்த குட் டச் மூலயமா நம்ம நிறைய அன்பை பெற்றுக்கிட்டே இருக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தில் குட் டச் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பூனைகளுக்கு எங்கெங்கெல்லாம் தொட்டால் பிடிக்காதோ, அவங்களுக்கு கோவம் வருமோ, நம்மளை கடிக்க தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேட் டச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்ஸ்க்கும் நமக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே கேட்ஸ் பொதுவாக யாரையுமே கடிக்கவே மாட்டாங்க. சில நேரங்களில் பேட் டச் பண்ணாலுமே டக்குன்னு விழுந்தெல்லாம் கடிச்சிட மாட்டாங்க.
ஆனாலும் நம்ம பேட் டச்சஸ்லாம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கேட்ஸுமே பேட் டச் பண்ணுறப்ப கடிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் பேட் டச்சஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். பேட் டச்சில் முக்கியமானது பூனைகளுடைய வால் பகுதியை பிடிச்சி இழுக்கிறது, பூனைகளோட வால் பகுதியை தொடுறது, இது எல்லாமே பேட் டச்சில் முக்கியமானது. வாலை நல்லா வேகமாக ஆட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம தொடவே கூடாது கேட்ஸை. இது நம்ம கேட்ஸ் நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி திடீர்னு கேட்ஸோட வாய்ப்பகுதியில் விரல் விடுறது, வாய்ப்பகுதியை நம்ம தேவையில்லாமல் தொடக்கூடாது, அதுவுமே ரொம்ப பேட் டச் தான். கேட்ஸோட கால் பகுதிகளை எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் தொடவே கூடாது. இப்போ ஷேக்கன் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கும், பழகிக்குவாங்க. அதே மாதிரி வயிற்று பகுதியை தொடவே கூடாது, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சில கேட்ஸ் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் லைட்டாக தடவை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க கடிக்க மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் வாழை பிடிச்சி இழுக்கிறது, அடி வயிற்று பகுதியை தொடுறது, இதெல்லாம் பேட் டச் அப்படின்னு சொல்லலாம். கேட்ஸை எந்தெந்த இடத்துல தொடவே கூடாதோ அது எல்லாமே பேட் டச்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த பேட் டச்சஸ்லாம் என்னன்றதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கேட்ஸோட கீழ்த்தாடை பகுதி, முக்கியமாக நெற்றி பகுதி, கண்ணு பகுதி, காதுகளுக்கு இடைப்பட்ட பகுதி, முதுகு பகுதி, இது எல்லாமே குட் டச் பண்ணக்கூடிய பகுதிகள். இங்கே நீங்கள் தொடலாம். இங்கே தொடக்கூடிய தொடுதல் எல்லாமே குட் டச் அப்படின்னு சொல்லலாம். பூனைகளுடைய வாய்ப்பகுதி, அடிவயிற்று பகுதி, வால் பகுதி, கால் பகுதிகள், இது எல்லாமே நம்ம தொடக்கூடாத ஏரியா. இந்த இடங்களில் நம்ம தொடுறப்ப அவங்க அதை பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம பேட் டச் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தொடக்கூடாத பகுதிகளை நம்ம சுத்தப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக சுத்தப்படுத்தணும். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குட் டச் பண்ணுறதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம மேலே நல்ல பாசமாகவே இருப்பாங்க. நம்ம மேலே பாசமாக இருக்கணும்னா நம்ம குட் டச் மட்டுமே பண்ணி பழகணும். இந்த வீடியோவில் கேட்ஸோட குட் டச்சஸ்லாம் என்ன, பேட் டச்சஸ்லாம் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பூனைகளை எந்தெந்த சூழ்நிலையில் தொடவே கூடாது நம்ம அப்படின்றத அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.